பிஸ்கெட்டுன்னாவே குட்டீஸுங்களுக்கெல்லாம் பிடிக்குங்க, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ஒரு கப்பு டீ இருந்துட்டாலே போதுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பிஸ்கெட் இருக்குங்க. நீங்களும் இதேமாரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்டர் பிஸ்கெட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே பிடிக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி பட்டர் பிஸ்கெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. 100 கிராமு பட்டர் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் எடுத்து வெளியே வச்சுடுங்க. இப்படி இருக்கணும். மாவு வந்து மைதா மாவு, இதில் இந்த கப்பில் வந்து 1.25 கப்பு. சர்க்கரை வந்து இந்த கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கேன். கோகோ பவுடர் வந்து 1 ஸ்பூனு கோகோ பவுடர். இப்போ வந்து நம்ம இது வந்து விஸ்க் வச்சு நல்லா இந்த மக்கன் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பட்டரில் வந்து உப்பு இருக்குது, அதனால் வந்து நான் இதில் சால்ட் சேர்த்துல. நீங்கள் வந்து ஒயிட் பட்டர் சேர்த்துற மாதிரி இருந்தால் லைட்டாக பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மஞ்சள் கலராக இருக்கிறது நல்லா ஒயிட் கலராக ஆக வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், 100 கிராம் பட்டர் கூட நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. ஆயிடுச்சுங்க. இப்படி இந்த விஸ்கில் தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை வந்து இதுலேயே சேர்த்துடுங்க. பொடி பண்ணி தான் போடணும் சர்க்கரையை, அப்படியே சேர்த்துடாதீங்க. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடணும். இந்த மக்கன்லேயே, இந்த பட்டர்லேயே நல்லா கரைஞ்சாதான் பிஸ்கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா இப்படி வளைச்சி விட்டுடலாம். இப்படி நடுவாண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து மாவு சேர்த்துடலாம். 1.25 கப்பு மாவு தான் சேர்க்கணும். பாருங்கள், 1 கப்பு போட்டேன். இப்போ ஒரு 1/4 கப்பு போட்டுடலாம். இது நல்லா கை கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கப்பு வந்து மாவு எடுக்கிறது இந்த மாதிரி அளவான சின்ன கப்பில் எடுத்துக்கணும். நீங்கள் பெரிய கப்பில் போட்டுட்டிங்கனாக்கா அப்புறம் பட்டர் பத்தாமல் போயிடும். 100 கிராம் பட்டருக்கு வந்து 1.25 கப்பு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துல. அப்படி உங்களுக்கு அளவு தெரியலனாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பட்டர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக கம்மியாக மாவு எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை, வெளியே கூட வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா இந்த சர்க்கரை வந்து நல்லா ஊறி வந்தால் சரி. மாவு வந்து நல்லா இது போல் இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 1/2 hour அப்படியே இருக்கட்டும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை, வெளியே வச்சுடுங்க. மாவு வந்து பாருங்கள் 1/2 hour ஆகிடுச்சி. நல்லா பொது பொதுன்னு இருக்குது பாருங்கள், பஞ்சு மாரி இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து பாதியாக மாவு வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த பாதி மட்டும் இதுலேயே இருக்கட்டும். இது வந்து ஒரு பக்கம் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது இந்த பாதி மாவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ நம்ம இந்த கோகோ பவுடர் வந்து பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது. இது வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மாவு கோகோ மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
கோகோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இதை இப்போ நம்ம தனியாக வச்சுக்கிடலாம். இதுவும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. பாருங்கள் மாவு வந்து இப்படி இருக்கணும் பிஸ்கெட் பண்ணுறதுக்கெல்லாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க. நான் பாருங்கள் மணலில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கடாய் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. அலுமினிய கடாய் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதில் வந்து வெயிட் வந்து பாருங்கள் நான் தண்ணி தான் வைக்கிறேன். நீங்கள் தண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு வச்சோம்னாக்கா இந்த பிளேட்டு பாருங்கள் 3 வருஷம் ஆகுது. இந்த பிளேட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பூரா பிளாக்காக ஆகிடுச்சு. ஒரிஜினல் எஸ்டியில் இந்த மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் நான் வந்து எண்ணெயும் தடவ மாட்டேன், கீயும் தடவ மாட்டேன். பிளேட்டில் வந்து நான் அப்படியே போட்டு தான் நான் பிஸ்கெட் வந்து நான் வைக்க போகிறேன். இது வந்து பிஸ்கெட் பண்ணாத முன்னையே இந்த கடாய் வந்து 10 நிமிஷம் அப்படியே இது வந்து சூடாகணும். கோகோ மாவு வந்து ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இது திரட்டிக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் பிரியாக வர மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே திரட்டிக்கணும். இதை கொஞ்சம் அகலமாக திரட்டிக்கிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிஸ்கெட் வந்து இந்த மாவு வந்து இப்படி திரியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சீட் இருந்தால் பட்டர் சீட் போட்டுக்கலாம். ஆனால் உங்களுக்காக நான் பேப்பர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பிளாஸ்டிக் பேப்பர் இது மேலே வந்து நம்ம இந்த மாதிரி திரட்டிக்கிடணும். இப்போ இந்த மாவும் வந்துட்டு இதையும் வந்து இது மேலேயே வச்சு நம்ம திரட்டிக்கிடணும். இந்த மாவு வச்சதுக்கப்புறமும் இந்த பேப்பர் வந்து இது மேலே வச்சு இதே மாதிரி திரட்டிக்கோங்க. இப்படி கொஞ்சம் நல்லா அகலமாக திரட்டிக்கோங்க. கொஞ்சம் குண்டாகவே இருக்கணும், ரொம்ப பத்தலாக இருக்கக்கூடாது, மெலிசாக இருக்கக்கூடாது. கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி சின்ன பேப்பரை எடுத்து இப்படி திரட்டிக்கோங்க. அப்படி மாவு கொஞ்சம் நிறையா ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பேக்கேஜ் இப்படி இருந்தால் கூட இந்த மாதிரி பேப்பரை வச்சு உருட்டினோம்னா ஒரு சதுரமாக வரும் பார்த்துக்கோங்களேன். இப்போ பிஸ்கெட் அளவுக்கு ஒரு சதுரமாக வந்துருச்சு. மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே பிளேனாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பேப்பரை எடுத்துடலாம். நல்லா இப்படி வந்து திரட்டிக்கோங்க. பார்த்திங்களா, ஒரே பிளேனாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படியே சுருட்டணும். இந்த மாதிரி இப்படி மெல்லமாக இப்படி கோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் வந்து நீங்கள் அடியில் போட்டு நீங்கள் ரோல் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். இப்படி வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் பண்ணுற அளவுக்கு இப்படி நல்லா உருட்டிக்கங்க. ஏன்னா இந்த கல் வந்து குக்கிங் கல் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான். அதனால் இதில் வந்து நல்லா ஸ்மூத்தாக வருது. இப்படி பண்ணிக்கங்க. இப்படி ரோல் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டுங்க. மெதுவாக உருட்டுங்க, வேகமாக உருட்டிடாதீங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இதில் பிளாஸ்டிக் கத்தியில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பிஸ்கட் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்படி கொஞ்சம் அழுத்தி விடுங்க. பார்த்திங்களா, ஒரு ஷேப்பில் இப்படி வந்துடும். நல்லா கோலாக ரவுண்டாக இந்த மாதிரி வந்துடும். இதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக இதை கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. இப்படி சுற்றி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஷேப்பில் இப்படி வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இப்படியே கட் பண்ணிக்கோங்க. அப்புறமே நம்ம ரவுண்டு ஷேப் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு மாவில் பாருங்கள் எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வந்துருச்சுன்னு. இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிறது கொஞ்சம் வந்து நீங்கள் இடைவெளி விட்டு வைக்கணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் நல்லா சூடாகிடுச்சுங்க. இந்த பாத்திரமே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த மணல்லையே இந்த பிளேட்டு வந்து இதில் வைக்கும்போது பார்த்து வைங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். பிஸ்கெட் வந்து நான் பாருங்கள் ஹையில் தான் வச்சுருக்கேன், கம்மியெல்லாம் வைக்கல. 10 நிமிஷத்தில் வந்து பிஸ்கெட் ரெடி ஆயிரும். ஹையில் தான் வச்சுருக்கேன்.
10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்குதுங்க. பிஸ்கெட் வந்து நல்லா குக்கான வாசனை வருது. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், இப்படி மாவு உள்ளே போச்சுனாக்கா வேவலுங்கிற அர்த்தம். பாருங்கள், நல்லா திட்டாக இருக்குது. இது வந்து நம்ம எடுத்து வந்து நம்ம வச்சிடணும். நல்லா ஆறணும். நல்லா ஆறுனுட்டு தான் இப்படி எடுங்க. ஏந்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்காங்க. இப்படி ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆறணும். அது வரைக்கும் நம்ம இன்னொரு பிளேட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்படி இதே மாதிரி அடுத்த பிளேட்டும் இப்படி போட்டு நம்ம தண்ணி வந்து தூக்கி வச்சிடலாம். அது மேலே 10 நிமிஷம் ஆனால் கரெக்டாக இருக்கணுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அந்த பிஸ்கெட் வந்து குக்காகி வர்றது வந்து நல்லா வாசனை வரும். நல்லா இந்த மணல் ஸ்டிக்கில் நீங்கள் வந்து பிஸ்கெட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் ஆயிடுங்க. நீங்கள் கம்மியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. ஆனால் மற்ற வேலையை பார்க்குற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு வேலை செய்யலாம். வந்து நல்லா இப்படி புரட்டி போட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா ஆறிடும். இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி எடுத்து விட்டோம்னாவே இது நல்லா இன்னும் வந்து நல்லா ஆறணும். ஆறுச்சுனாக்கா பிஸ்கெட் பதத்துக்கு வந்துடும். இது வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுச்சுனாக்கா தன்னால் விட்டு போயிடும். நான் பாருங்கள், எண்ணெயோ கீயோ எதுவுமே தடவலை. எண்ணெயெல்லாம் தடவணும்னா வச்சுக்கிறீங்களேன், இது சுற்றியும் என்னமோ கரையாக ஆகி போயிடுது. பிளேட்டு வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. அதனால் வந்து நான் எண்ணெயோ கீயோ எதுவுமே தடவலை. பார்த்திங்களா, பிஸ்கெட் வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி இப்படி எடுத்தோம்னாவே வந்துடும். இது இன்னும் நல்லா ஆறட்டுங்க. பாருங்கள், கடையில் விற்கிற பிஸ்கெட் மாதிரியே நம்ம நல்லா பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு பக்கம் திட்டாக தான் இருக்கும். ஒரு ஷேப் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும். ஒன்று சின்னதாகவும் ஒன்று கொஞ்சம் மெலிசாகவும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா ஒரு ஷேப்பில் வந்துடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம உடைச்சி பார்க்கலாம். பாருங்கள், பட்டர் பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.